அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்திலேருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் பார்த்திங்கன்னா அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு வந்துக்குது. அந்த அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட நகராட்சி நலவாழ்வு மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி முற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த பதவி தற்காலிகம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஜாபுக்கு விண்ணப்பிங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13/6/2025 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனை பணியாளர், அதாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குன்னா UHWC கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8500 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். என்னடா எடுத்ததுமே ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மின்னு பார்க்காதீங்க, இன்னும் பார்க்கலாம். பல் மருத்துவ உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்த்திங்கன்னா தாலியூர் அண்டு பார்த்திங்கன்னா காஞ்சம்பட்டி, இதில் 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இது 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். 1 இயர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,800 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க தான் விண்ணப்பிக்கணும். 35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க நாட் எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. சிஎம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி நிரப்புறதுக்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது டிப்ளமோ பார்த்திங்கன்னா நீங்கள் டென்டல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா சம்பளம் 12,600 ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த ஜாப்க்கு தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்த்திங்கன்னா காஞ்சாம்பட்டியில் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் 13,000 ரூபா மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறது. இது 35 வயசுக்கு உள்ள இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஒரு சில நிபந்தனையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு பணி காலத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ரோடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 18ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா நேர்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா பார்த்திங்கன்னா அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பப்படி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆட்சி தலைவர் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட பணியிடங்கள் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் மாறலாம், குறையலாம், அதிகப்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேற்காண பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கண்டிப்பாக இருக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்மு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களோட ஒட்டியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெளிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்ததுக்கான மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் டிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க் சான்றிதழ் எல்லாமே பார்த்திங்கன்னா சுய சான்றிதழ் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பார்த்திங்கன்னா கீழே போடணும். உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் அனுப்பணும். அதேமாதிரி சாதி சான்றிதழ் நகலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் கேட்குறாங்க. இருப்பிட சான்றிதழுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைக்கலாம், ஆதார் அட்டை, இதில் 2ல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படம் பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சான்றிதழ் அனுப்புறீங்களா இணைக்கலன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட சர்டிஃபிகேட் வைக்கலனாலும் நிராகரிக்கப்படும். அதேமாதிரி லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிச்சிங்களாலும் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா ஹெட்டிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிக பணியிடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு. நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதோட பேர் எழுதிக்கங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிக்கங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாதனால தெளிவாக எழுதிங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, எழுதிங்க. அதேமாதிரி உங்களுடைய தந்தை கணவர் பெயர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறது நீங்கள் எழுதிங்க.
பிறந்த தேதி மற்றும் வயது சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வயசுங்கிறது எழுதிங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது மார்க் ஷீட்டு 12வது மார்க் ஷீட்டில் நம்பர் இருக்கும், அதோடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, 12 நம்பர் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும், அதையும் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெம்பரவரி அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 சேமாக இருந்தால் 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் தேதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி போட்டு எந்த இடமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அட்ரஸ் சொல்லியிருந்தோம், அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. லாஸ்ட் டைமில் அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போகிறதுக்கு டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நிராகரிச்சிடுவாங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி மாட்டுக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.